நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை கேட்போம். நான் புவனேஸ்வரைச் சேர்ந்த ஸ்ரத்தாஞ்சலி சாஹூ. 6ஆம் வகுப்பு முதல் எனது மகன் CS எப்சிலன் தொடர்ந்து வித்யா ஹோமத்தில் பங்கேற்று வருகிறான். வித்யா பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசீர்வாதங்கள் அவனது அறிவாற்றலிலும் மனத்தெளிவிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் அவன் DAV பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு தேர்வில் தேசிய அளவில் முதல் 10 இடங்களை பிடித்தான். குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசை அவனுக்கு இருந்தது. +2 அறிவியல் முடித்த பிறகு அவன் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு உண்மையிலேயே தயாராக தொடங்கினான். மிகுந்த கடின உழைப்பை மேற்கொண்டான். இருப்பினும் நுழைவுத் தேர்வுக்கு சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்பு அவன் மன ரீதியாக சோர்வடைந்து ஊக்கமின்மை அடைந்தான். அவனது படிப்பு குறைவாகி அவனது தன்னம்பிக்கை பலவீனமடைந்தது. மேலும் அவன் தேர்வை கைவிட்டு மீண்டும் அடுத்த வருடத்திற்கு தயாராக முடிவு செய்தான். ஒரு தாயாக நான் மிகவும் கவலைப்பட்டு வழிகாட்டுதலுக்காகவும் அருளுக்காகவும் மனதார பிரார்த்தனை செய்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் என் மகனை முழுமையாக ஒப்படைத்தேன். நுழைவுத் தேர்வு நாள் வந்தபோது என் மகன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனுபவத்திற்காக மட்டுமே தேர்வு எழுத முடிவு செய்தான். எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக தேர்வின் போது அவன் முன்பு படித்த அனைத்தையும் தெளிவாக நினைவு கூர்ந்து கேள்விகளுக்கு சிரமமின்றி பதிலளித்தான். தெய்வீக அருளால் அவன் நுழைவுத் தேர்வில் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்றான். NIT மற்றும் NISER போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்களுக்கும் தகுதி பெற்றான். அவனது மனமார்ந்த விருப்பத்தின்படி அவன் அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBSல் சேர்ந்தான். இந்த அதிசயம் முற்றிலும் தெய்வீக அருளின் விளைவாகும். இந்த அனுபவத்தின் மூலம் வித்யா ஹோமத்தின் மகத்தான சக்தியையும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையின் ஆழமான கடவுள்களை கூட நிறைவேற்ற உதவுகின்றன என்பதையும் உணர்ந்தேன். எல்லையற்ற நன்றியுடன் வித்யா பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் போலோ வித்யா பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிக்கு ஜெய்.